இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திரள் நிதி ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்துட்டே இருக்கு. அது என்ன திரள் நிதி அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது தெரியுது. கீழே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் என்னது திரள் நிதி அப்படின்னு சொல்லிட்டு. எலெக்ஷன் வரப்போகுது, செலவுக்கு காசு வேணும், அதனால எப்படியாவது யாராவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா இந்த தேர்தலில் நான் ஜெயிச்சுக்குவேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்கங்க. இதெல்லாம் நினச்சா குழந்தை கூட சிரிக்கும். என்னையா பண்ணின்னு இருக்கீங்க? தெரியுமா இருக்கு, எங்க பணத்துல எங்களுக்கே அல்வா கொடுக்குறீங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு. எங்க பணத்துல நாங்க வாங்கிக்கிறோம் அல்வா அப்படின்ற மாதிரி நாங்க சொல்ல ஆரம்பிக்கணும். இதெல்லாம் எங்க போய் என்னன்னு சொல்றது? இப்போ அவருக்கு என்னதான் பணம் கிடைச்சாலும், எவ்வளவுதான் பணம் கிடைச்சாலும், அதுல அவரு எவ்வளோ சேஃப்டி பண்ணிக்கணுமோ அதை பண்ணிக்கிட்டு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவைன்றதை யோசிப்பாங்க. ஏன்னா முன்னே இருக்க ஏடிஎம்கேவையும் டிஎம்கேவும் நீங்கள் டார்கெட் பண்ணால் கூட பரவாயில்ல, உங்களோட முழுக்க முழுக்க ஃபோக்கஸே பார்த்தீங்கன்னா டிவி கிட்ட தான் இருந்தது. நீங்கள் பெரிய ஜாம்பவான் அவங்ககிட்ட மோதணும். அதை விட்டுட்டு இப்போ தான் ஆரம்பிக்கிற ஒருத்தர் அவரையே டார்கெட் பண்ணிட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது, இல்லை திரள் நிதின்னு சொல்லிட்டு வீடியோலாம் வரும்போது தயவு செஞ்சு உங்கள் பணத்தை நீங்கள் கொடுத்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணால் கூட இதை பார்த்தீங்கன்னா இல்லை என்கிட்ட, ஏன்னா நமக்கு தெரியும் ₹1 சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த மாதிரி பணத்தை நீங்கள் கொடுத்துடாதீங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். திரள் நிதியை பற்றி.